இந்த பிஓபி மீட்டிங் வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான பொன்னான மாலை வணக்கம். நல்லது நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையின் சார்பில் நடக்கக்கூடிய கேஷ் 25 இந்த ப்ராஜெக்டில் இதனுடைய வருமான வாய்ப்பு, இதனுடைய செயல்பாடு பற்றி இன்று நாம் அறிய இருக்கின்றோம். அதற்காக நம்முடைய அன்பு நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவர் இதை பற்றிய திட்ட விளக்கம் கொடுப்பார். அதற்கு முன்பாக பணம் என்பது என்ன, அல்லது பணம் சம்பாதிப்பது எப்படி? ஒரு தத்துவத்தை சொல்கின்றேன். பணத்தின் அருமை தெரிய வேண்டும் என்றால் ஒருவரிடம் கடன் கேட்டு பாருங்கள் என்று ஒரு ஆங்கில தத்துவம் இருக்கிறது. இதைத்தான் நம்ம நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு படத்திலே, வடிவேலு அவர்களும் அவர் நண்பரும் கடன் கேட்க செல்வார். பணம் கொடுக்கக்கூடிய அந்த நபர் இவர்களை அலைய வைப்பார். அப்போ ஒரு முறை ரொம்ப நொந்து போய் சொல்லும் பொழுது அதுக்கு வடிவேலு சார் நான் சொல்லுவார், விடுறா கொடுக்கறப்ப நம்ம வாங்குறப்ப அலை வைக்கிறோம், நாம திருப்பி தரப்ப அவன் அலைவான் பாருங்க என்று சொல்லுவார். நகைச்சுவாக சொன்னாலும் உண்மை அதுதான். சோ பணத்தின் அருமை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். நம்ம எவ்வளவுதான் உழைத்தாலும் அன்றாட நம் குடும்பத்தை நடத்துவதற்கு தான் வருமானமாக இருக்கிறது. அரசு சம்பளம் என்றாலும் கூட, அரசு ஊழியர்களும் கூட அவர்களும் இன்றும் கடன், இஎம்ஐ போன்றதான பிரச்சனையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள், குடும்பத்தை மட்டுமே காப்பாற்ற முடியும். ஆனால் நம்முடைய கேஷ் 25ல ஸ்மார்ட் ஒர்க் செய்யும் பொழுது தலைமுறையை காப்பாற்ற முடியும். அது எப்படி? பணம் சம்பாதிப்பது அவ்வளவு எளிதா என்ற ஒரு கேள்வி எழும். உங்களுக்கு தெரியும் பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம் என்று. ஆனால் இப்போ எப்பொழுது நம் இந்த ஸ்பீட் கேஷ்ல, எப்பொழுது கேஷ் 25 கிரிப்டோ 25 இணைந்தோமோ அப்பொழுது நாம் அறிந்து விட்டோம் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது. எப்படி? பை த வே ஆஃப் டூயிங் ஸ்மார்ட் ஒர்க், கிவிங் டொனேஷன், நன்கொடை கொடுத்து மென்மையாக நண்பர்களோடு பேசி பழகி அவர்கள் இந்த தொழிலை, இந்த டெக்னிக் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களும் சம்பாதிக்கிறார்கள், நாமும் சம்பாதிப்போம் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே நம்முடைய ப்ராஜெக்ட் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எவ்வாறு நமக்கு விரும்பிய பணங்களை, லட்சங்களா கோடிகளா, நமக்கு விரும்பிய பணத்தை சம்பாதிப்பது, நம்முடைய டொனேஷன் ஸ்கீமான கேஷ் 25ல எவ்வாறு எளிதில் நாம் விரும்பிய பணத்தை சம்பாதிக்கலாம் என்பதை பற்றி அருமை நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் இப்ப உங்களோடு உரையாட இருக்கின்றார். கலந்து உரையாடுவார். உங்களுடைய சந்தேகம் கூட கேட்கலாம். பாக்கியராஜ் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெட்வொர்க்கர், மிகப்பெரிய அனுபவசாலி. நெட்வொர்க் தான் ரத்தம், சதை, புத்தி, நாடி என்று சொல்வார்களே, அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவருடைய ஒவ்வொரு அனுபவ வார்த்தையின் மையம் நம்முடைய பயணத்தை மாற்றும், வெற்றியை நாம் பெறுவோம், அதிக அளவில் சம்பாதிப்போம். எனவே பாக்கியராஜ் நண்பர் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் வாழ்விலை ஜெயிக்க வேண்டும், தலைமுறை காக்க வேண்டும், வருமானத்தை பெற வேண்டும், விரும்பிய சம்பாத்தியத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாக்கியராஜ் சார் அழைக்கின்றேன். வெல்கம் சார். பாக்கியராஜ் சார், பிளீஸ் கம் சார். வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். அற்புதமான ஒரு எம்சி, ரொம்ப இயல்பான ஒரு எம்சி பண்ணியிருக்காங்க திரு செல்வராஜ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம் அனைவர் சார்பாக சொல்லுகிறேன். சமூக நல கல்வி அறக்கட்டளை முன்னெடுக்கும் உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள் இந்த திட்டத்தினுடைய ஜூம் மீட்டிங்க்கு வந்துள்ள அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னோட பெயர் பாக்கியராஜ், விருதுநகர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா 3 லைன்ல சொல்லிடலாம். ஒரு 10 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய அனுபவம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு ஃபீல்டு கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். மூணாவது 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எம்பி கேண்டிடேட் ஒரு 1545 ஓட்டு வாங்கினேன். இந்த 3 லைன்ல
என்னோட வரியை சொல்லி முடிச்சிடலாம். சொன்னது 3 வரி, ஆனா நிறைய இருக்கு. நம்முடைய இலக்கு, கனவு, லட்சியம் எல்லாமே பெருசு. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எனக்கு லட்சியங்கள், கனவு, ஆசை, விருப்பம் எது இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில இலக்கு, லட்சியம், ஆசை, கனவு எதுவாக இருந்தாலும் சரி, அதை அடையிறதுக்கு நிச்சயமாக பணம் அப்படின்ற ஒரு அது அது பேப்பர் அப்படின்றது இல்லை. அதோட மதிப்பு அளவிடவே முடியாது. அந்த மாதிரி அந்த பணம் நிச்சயமாக தேவை. சிலருக்கு ஆயிரங்கள்ல தேவை, சிலருக்கு லட்சங்கள்ல தேவை, சிலருக்கு கோடிகளில் தேவை. ஆயிரங்கள் பிரச்சனை இருந்தா ஆயிரங்களை தேடுங்கள், லட்சங்களை பிரச்சனை இருந்தா லட்சங்களை தேடுங்கள். உங்களுக்கு கோடிகளில் பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக கோடிகளை தேடுங்கள் அப்படின்றதா உண்மை. ஆக பிரச்சனை இருந்தா மட்டும் தான் தேடணும் அப்படின்றது இல்ல. நிச்சயமா நம்மளுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எடுத்துக்கிடுவோம். ஒரு சில பேர் மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கலாம், ஒரு சில பேர் 15,000 இருக்கலாம், ஒரு சில பேர் 50,000 இருக்கலாம், ஒரு சில பேர் 1,00,000 இருக்கலாம். ஒரு சிலர் தான். நிறைய கேட்டகரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வருமானமே இல்லாம இருக்கலாம், சரியான வேலை கிடைக்காம இருக்கலாம். சரி, என்ன வருமானம் இருந்தாலும் சரி, செலவு அப்படின்றது 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 20,000 ரூபாய் தேவை, 6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு நிச்சயமா ஒரு 30,000 ரூபாய் தேவை. ஒரு ஆவரேஜா சொல்றேன். அதே மாதிரி இது வாடகை வீட்டுல இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது தேவை. இன்னும் அடிப்படை தேவைகள் நிறைய இருக்கு. குழந்தைகளோட திருமணமா இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும், நம்மளோட வயோதிகமா இருக்கட்டும், நம்மளுடைய மருத்துவ செலவுகளா இருக்கட்டும், போக்குவரத்தா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள்ல கலந்துக்கிறதா இருக்கிற அந்த காரியங்கள். ஆக மொத்தம் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் பணம் வேணும் அப்படின்றத விஷயம். ஆக வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை நமக்கு கொண்டு வர்றதுக்கான நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம கூடயே வருது, ஆனா அது நம்மளை கைவிட்டுருது. ஆனால் உங்களை நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய தலைமுறைக்கும் சரி, கை கொடுத்து கூடவே ஒரு 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, நான் என்னோட பொண்ணு, என்னோட பேரன், பேத்தி, இந்த மாதிரி தலைமுறைக்கும் கொண்டு போற மாதிரி நம்மளுடைய நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை ஒரு அற்புதமான உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். எவ்வளவு உதவி கொடுக்க போறோம் அப்படின்னா 1300 ஒரு தடவை தான் உதவி கொடுக்க போறோம். ஆனா எவ்வளவு உதவி வாங்க போறோம் அது சொல்ல முடியாது. நிச்சயமா ஆயிரங்கள்ல மட்டும் கிடைக்கும் சொல்ல முடியாது, லட்சங்களில் கிடைக்கும். லட்சங்கள்ல மட்டும்தான் கிடைக்கும் சொல்ல முடியாது, நிச்சயமா கோடிகள்ல கிடைக்கும். ஆக இது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு உதவி செய்யறோம் அப்படின்றது தான். இது முழுக்க முழுக்க மக்களால், மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு திட்டம் அப்படின்றத விஷயம். இந்த திட்டம் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை மூலமான ஒரு அட்ரஸ்ல, ஒரு பேனர்ல இயங்குது. இந்த பணம் ட்ரஸ்டுக்கு போகுதா, ஒரு தனிப்பட்ட நபருக்கு போகுதா? இல்ல, மக்கள் டு மக்கள் தான் இந்த பணம் போகுது அப்படின்றதா இங்க இருக்கிற இரண்டாவது அடித்தளம். முதல்ல டொனேஷன் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம், ரெண்டாவது மக்கள் டு மக்கள் தான் இயங்குதுன்றது ரெண்டாவது விஷயம். இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, பேசிவ் இன்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராயல்டி அப்படின்னு ஒரு இன்கம் இருக்கு. ஆக ஒரு 1300 ரூபாய் கொடுக்கறதுல ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், ராயல்டி இன்கம் 3 விதமான வருமானம் அப்படின்னு பேரு. ஆனா அது நம்ம உதவியா வாங்க போறோம். ஆக்டிவ்ல உதவி வாங்குறோம், பேசிவ்ல உதவி வாங்குறோம், ராயல்டின்ற உதவியை நம்ம வாங்க போறோம் அப்படின்றதா இங்க இருக்கிற முக்கியமான ஒரு அம்சமே. ஓகேங்களா? ரைட். நம்மளுடைய எய்ம் என்ன, இந்த ப்ராஜெக்டோட எய்ம் என்ன? நிறைய மக்களை கொண்டு வந்து அவங்க மூலமா இந்த ப்ராஜெக்டை ரன் பண்றது அப்படின்றதா நம்மளுடைய எய்ம். ஓகே, நம்மளுடைய மிஷன் என்ன? அப்படி கொண்டு வந்த மக்களை பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அடிப்படை தேவைகள், அதையும் தாண்டி ஒரு எதிர்கால தேவைகள் அப்படின்ற மாதிரி. இப்ப ஒருத்தர் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாரு, நம்ம நண்பர் மூலமா ஒரு 1300 ரூபாய் உதவி பண்றோம்.
அந்த உதவி பண்றது மூலமா நமக்கு 3 விதமான வருமானம். ஒன்னு ஆக்டிவ், இன்னொன்னு பேசிவ், இன்னொன்னு ராயல்டி அப்படின்றது. ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஒரே அமௌண்ட். எக்ஸ்கியூஸ் மீ பாக்யராஜ் சார், கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் மாத்தீங்க உங்க போன. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஆக இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1300 ரூபாயில ஒரு ஆக்டிவ் இன்கம், ஒரு பேசிவ் இன்கம், ஒரு ராயல்டி இன்கம், இந்த மூணையுமே நம்ம பார்க்க போறோம். இந்த பிளான் பிரசன்டேஷனை கவனிங்க. இது ஏன் அப்படின்னா நீங்க புதுசா வந்திருக்கிற நபர்கள் நீங்க கவனிச்சுக்கிட்டு மற்ற நபர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமா அந்த ப்ராஜெக்டுடைய ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் எல்லாமே தெரிய வரும் அப்படின்றதான் உண்மை. ஓகே, இப்போ ஒரு 1300 ரூபாய் நம்ம இந்த திட்டத்துல கொடுக்குறோம். இது எப்படி இணையணும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அப்படியே கடைசியில பார்க்கலாம். முதல்ல ஒரு 1300 ரூபாய் கொடுத்து நம்ம இணைகிறோம். நம்மளுடைய நேம், மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாமே வேணும். நம்ம அறிமுகப்படுத்தின இந்த மீட்டிங் கூட்டு வந்தவர் தான் உங்களை அறிமுகப்படுத்துறாரு. அவர் தான் ஸ்பான்சர். அவர் கையில ஒரு 1300 ரூபாய் கொடுத்துட்டீங்க, உங்க டீட்டெயிலும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம நல்லதாய் நடக்கும் அறக்கட்டளையில ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. வெப்சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா நல்லதாய் நடக்கும் .in அப்படின்றதுதான் நம்மளுடைய வெப்சைட்டோட நேம். உள்ள போறதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. நீங்க உள்ள போய் உங்க பேஜ்ல எல்லாமே பாத்துக்கலாம். இங்க எல்லாமே டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இருக்கும். ஓகே, சரி. இப்ப 1300 நம்ம உள்ள கொடுக்குறோம். என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நம்மளை அறிமுகப்படுத்தின ஒரு நண்பருக்கு ஸ்பாட் கமிஷனாக ஒரு 100 ரூபாய் நம்ம கொடுக்குறோம். யாரு? நீங்க கொடுத்த பணத்துல ஒரு 100 ரூபாய் ஸ்பாட்டா எடுத்துக்கலாம். ஸ்பாட்னா என்ன? அதாவது ஒரு பிளான, ஒரு திட்டத்தை, ஒருத்தருடைய வாழ்க்கைய மாத்துறதுக்காக ஒருத்தர் நடந்து போயிருப்பாரு, பஸ்ல போயிருப்பாரு, பைக்ல போயிருப்பாரு, எப்படினாச்சும் அவர் ஒரு எஃபர்ட் எடுத்திருப்பாரு, டைம் கொடுத்திருப்பாரு, வந்து உங்களை மீட் பண்ணிருப்பாரு, பேசி இருப்பாரு. இது ஒரு உழைப்பு. டிராவல், பேச்சு, எஃபர்ட், டைமிங் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 100 ரூபாய் அந்த ஸ்பாட்ல அவர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1200 ரூபாய் நம்ம பே அவுட் கமிட்டி இருக்காங்க. இந்த பே அவுட் கமிட்டி யாரு அப்படின்னா இந்த 23,000 பேர்ல முக்கியமா ஒரு 24 ஹவர்ஸ் இது ஃபுல் டைமா ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை தான் இங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பே அவுட் கமிட்டியில இந்த 10 பேர் தான் இருக்கணும்ன்றது இல்ல. நாளைக்கு நீங்களும் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒரு நபர் கூட எஃபர்ட் எடுத்து அந்த இடத்துக்கு வரணும்னா தாராளமா வர முடியும். இங்க எந்தவித சிபாரிசும் கிடையாது. உங்களை உயர்த்து கொண்டு வர்றது உங்களோட உழைப்பு மட்டும்தான். உழைப்பு உழைப்பு உழைப்பு, இதான் உண்மை. ஆக இந்த பே அவுட் கமிட்டியில இருக்கிற நபர்களுடைய ஜிபேக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய ஐடிக்கு ஃபண்ட் அனுப்பிடுவாங்க. நீங்க ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். சரி, ஆக 100 ரூபாய் ஸ்பாட் எடுத்துறோம். 1200 ரூபாய் பே அவுட் கமிட்டிக்குள்ள போகுது. அந்த 1200 ரூபாய் எப்படி பிரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டெவலப்மெண்ட் 120 ரூபாய் போகுது. சார் சிஸ்டம் டெவலப்மெண்ட் என்ன சார் அப்படின்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஜூம் யாரு காசு கொடுக்குறா? நம்ம தான் கொடுக்குறோம். மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த ப்ராஜெக்ட், இந்த ஜூம், இந்த சாப்ட்வேர், இந்த வெப்சைட், இந்த சர்வர் எல்லாமே நம்ம வீடு மாதிரி. ஒரு வீடுன்னு இருந்தா வாடகை கொடுக்கணும்ல, அது மாதிரி நம்ம சர்வருக்காக, அந்த சாப்ட்வேருக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு தடவை லைஃப் டைமுக்கு நம்ம தலைமுறைக்கு இந்த வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு தடவை 120 ரூபாய் நம்ம சாப்ட்வேருக்கு நம்ம கொடுக்குற அந்த 1200 இருந்து போகுது. ஏன்னா டேட்டாஸ் நிறைய வர வர சர்வர் அப்டேட் பண்ணணும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பே அவுட் கமிட்டிக்கு ஒரு ஐடிக்கு 30 ரூபாய் போகுது. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு 10 பேரு ஃபுல் டைமா இதுதான்ப்பா எங்களுக்கு பொழப்பு அப்படின்னு ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 10 பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த ஒரு 10 பேருக்கு ஒரு ஒர்க் பண்றாங்க ஒரு 2 days. அதனால வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க. எனி டைம் போன் வரும், அட்டன் பண்ணணும், பேசணும், ஃபண்ட் அனுப்பணும், ஐடி ஆக்டிவேட் பண்ணி தரணும். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்தனைக்கும் ஜூம்லா உட்காந்துருக்கோம், செவ்வாய்க்கிழமை ஜூம்லா உட்காந்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக நம்ம கொடுக்குற பேமெண்ட்ல இருந்து அந்த பே அவுட் கமிட்டிக்கு ஒரு ஐடிக்கு பே அவுட் போறதுக்காக ஒரு 30 ரூபாய் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா யாரு புதுசா உள்ள வராரோ அவருடைய ஐடிக்கு 1030 ரூபாய் பணம் ஃபண்டா போயிரும். சரி, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் அவார்டு ரிவார்டுக்காக போயிரும்.
இங்க அவார்டு ரிவார்டு இருக்குங்க. அந்த அவார்டு ரிவார்டு என்ன, தாய்லாந்து டூர், அது அந்த டைம் வரும்போது நான் சொல்றேன், அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஆக அவார்டு ரிவார்டுக்காக ஒரு 20 ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம். இப்படிதான் நம்ம கொடுக்குற 1300 ஸ்பாட் எடுத்துட்டு தான் அவர் அனுப்புறாரு. ஆக 1200 எப்படி பிரியுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகேங்களா? உதவி கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், உதவி கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், எப்படி நமக்கு இது உதவியா வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம கட்டுற 1200 சிஸ்டம் அப்டேட், சாப்ட்வேர் அப்டேட் போயிடுச்சு, பேவுட் கமிட்டி போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மிச்சம் 1030 அவருடைய வாலெட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, இதுல இந்த 1300 கொடுக்கறதுனால நமக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குதுங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. வருமானம் 3, ஆக்டிவ்ல ஒரு வருமானம், பேசிவ்ல ஒரு வருமானம், ராயல்ட்டின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஒரே ஒரு 1300 கொடுக்கறதுனால இங்க ஆக்டிவ்லயும் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அதே பிளேஸ்மெண்ட் பேசிவ்லயும் யாரு நம்மளை அறிமுகப்படுத்தினாரோ ஆக்டிவ்லயும் அவர் தான் ஸ்பான்சர், பேசிவ்லயும் அவர் தான் ஸ்பான்சர். ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன், 2 விதமான வருமானத்துக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம், எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்றதா இந்த இடத்துல உண்மை. ஓகே, ரைட். இப்ப நம்ம 1300 கட்டிட்டோம், நம்ம பேர்ல ஐடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரைட். அப்ப நம்மளை அறிமுகப்படுத்தினவருக்கு என்ன போகும், 500 ரூபாய் டைரக்டர் போகும். அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு லெவல்ல 24 லெவலுக்கு நம்ம கொடுத்த பேமெண்ட் பிரிஞ்சிடும். ஓகே, இப்ப நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம். சரி, அடுத்து நம்ம என்ன பண்றோம், லெவல்ல நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. இந்த பேசிவ் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கையில இருந்து பணம் கொடுக்கல, நல்லா கவனிச்சுக்கங்க, கையில இருந்து பணம் கொடுக்கல, ஒரே ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம லெவல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஆக்டிவேட் பண்ணிட்டோம், ஒரே ஒரு ரெஃபரல் கொடுக்குறோம். அவர் மூலமா நம்மளுடைய பேசிவ் ஐடி, அந்த பேசிவ் ஐடி பிளான சொல்லும் போது சொல்றேன், ஒரு 250 750 2 பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போகும். ஆக இந்த இடத்துல ஆக்டிவ்ல ஒரு ஐடியும் பேசிவ்ல ஒரு ஐடியும் நமக்கு கிடைக்குது. சரி, ஆக்டிவ்ல ஒருத்தர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் 100 ரூபாய் ஸ்பாட் கிடைக்கும், பேசிவ்ல ஒரு ஐடி கிடைச்சிடும். ஓகேங்களா? ரைட். ஆக்டிவ்ல ஒரு 500 ரூபாய் கிடைக்கும், அதே மாதிரி பேசிவ்க்கு போகும்போது ஒரு 100 ரூபாய் ஸ்பாட் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். ஆக மொத்தம் ஆக்டிவ்ல உள்ள வந்தோம், நமக்கு பேசிவ்ல ஒரு ஐடி கிடைச்சிருது. ஆக 2 பிளானுக்கு சேர்ந்து 1050 1000 2050 ரூபாய் கட்டணும். ஆனா இங்க 2050 கட்ட வேணாம், நம்ம 1300 ரூபாய் கட்டினா போதும், 2 இடத்துலயும் நமக்கு ஐடி கிடைச்சிருது. சரி, இங்க ஆக்டிவ் பிளான்ல 25 லெவலுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குது. நல்லா கவனிச்சிங்க சார். ஆக்டிவ் பிளான்ல 25 லெவலுக்கு நமக்கு இன்கம் கிடைக்குது. 25 லெவலுக்கு என்ன சார் வருமானம் கிடைக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன், கேட்கணும் போல இருக்கு அப்படின்னா, இந்த 1300 கட்டினதுல ஒரு ஆக்டிவ் ஐடி நமக்கு ஆக்டிவ் ஐடி ஆக்டிவேட் ஆயிருது. இதுல 25 லெவல் இருக்கு. இதோட பேரு ஜனவரி பிளான். நம்ம கிட்ட இருக்கிற இந்த பிளான்ல ஆக்டிவ்ல 12 விதமான போர்டு இருக்கு. ஒவ்வொரு போர்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஜனவரி போர்டுல மட்டும் நல்லா கவனிச்சுக்கங்க, ஜனவரி போர்டுல மட்டும் 25 லெவல் இருக்கு. 25 லெவல் சேர்ந்து நமக்கு ஒரு 2 மேட்ரிக்ஸ்ல 2 நபர்களை அறிமுகப்படுத்தி அந்த 2 பேரை அறிமுகப்படுத்த சொன்னோம் அப்படின்னா 25 லெவலுக்கு 67 கோடி ரூபாய் பணம் இருக்குங்க. என்ன சார், வெறும் 1300 ரூபாய் கொடுத்து 2 பேரை சேர்த்து விட்டு 67 கோடி ரூபாய் எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, இது கணக்கு கிடைக்கும்னு சொல்லுது. சரி, 1 1 2 தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. 2 2 4 தான், அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. கணக்கு சொல்லிருச்சு. 67 கோடி சம்பாதிக்க பிரியம் இருக்கவங்க 2 பேரை டீமை டூப்ளிகேட் பண்ணி 25 லெவல் கொண்டு போங்க, நீங்க 67 கோடி சம்பாதிச்சிருவீங்க. எனக்கு 67 கோடி வேணாம் சார், ஒரு 10 கோடி ரூபாய் போதும் சார் அப்படின்னு சொன்னாலும் இதுல நீங்க சம்பாதிக்க முடியும். சார் 10 கோடி எல்லாம் வேணாம் சார், எனக்கு ஒரு கோடி ரூபாய் போதும் சார், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப சொல்றீங்க சார்,
1000 கொடுத்துட்டு கோடி எல்லாம் எப்படி சார் வாங்க முடியும்? ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும் சார். அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனா 10 லட்சம் வேணுமா, 1 கோடி வேணுமா, 10 கோடி வேணுமா, 67 கோடி வேணுமா, முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். சிஸ்டம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. உழைக்க தயார்னா உங்களை தேடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்களை தேடி வரும். இது ஜனவரி டேபிள்ல. அதுக்கடுத்து ஒரு 11 டேபிள் இருக்குங்க. இந்த 11 டேபிள் பாத்தீங்க அப்படின்னா 3 டாப் அப் பிளான் இருக்கு. 2100 ஒன்னு இருக்கு, 4200 ஒன்னு இருக்கு, 8400 ஒன்னு இருக்கு. அதுல ஒவ்வொன்றுலயுமே 25 லெவல் இருக்குங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 67 கோடிக்கே எப்படி சார் அப்படின்னு கேக்குறீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1084 கோடி சார். என்ன சார் 67 கோடி சொன்னீங்க, இப்ப 1084 சொல்றீங்க. சரி சார், அந்த 2100, 4200, 8400 அது எல்லாம் சேர்ந்து 1084 கோடி சொல்லுது சார் கணக்கு. அது வேணாம் சார். 1000க்கு 100 கோடி வச்சுக்கலாமா? 1000க்கு 10 கோடி வச்சுக்கலாமா? அதுவும் சாத்தியம் சார். ஆனா கணக்கு சொல்றத நான் கொண்டு வர்றதுக்கு நம்ம உழைக்க தயாரா இருக்கணும். இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயமா நடக்கும் சார். அது போக 2100, 4200, 8400 போக ஒரு 7 போர்டு இருக்குங்க. 7 1000 ரூபாய் போர்டு இருக்குங்க. ஒவ்வொரு போர்டுலயும் 19 லட்சத்தி சில்லற சம்பாதிக்க முடியும். ஒரு 20 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே 1000 ரூபாய் போர்டு. ஆக 1000 ரூபாய் போர்டு 7, 3 டாப் அப் போர்டு, மொத்தம் 11 போர்டு இன்கம் இருக்குங்க. ஆக மொத்தம் 1300 ரூபாயை கொடுத்து இந்த பிளான்ல நீங்க உள்ள வந்து ஒரே ஒரு ஜனவரி டேபிள்ல ஒர்க் பண்ணா போதும். மிச்சம் 11 டேபிளும் இந்த டீமே உங்களை ஃபாலோ பண்ணி வருவாங்க. இதுதான் பியூட்டி இந்த இடத்துல. எல்லாரும் முடிஞ்சா ஒரு டிஜிட்டல் கிளாப் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு 1300 கொடுத்து உள்ள கொண்டு வந்தோம். ஆக்டிவ்ல ஒரு ஐடி கிடைச்சிருச்சு. ஒருத்தர் அறிமுகப்படுத்தணும், அவர் மூலமா பேசிவ்ல ஒரு ஐடி கிடைச்சிருச்சு. இந்த ஆக்டிவ்ல இன்னொரு ரெஃபரல் கொடுத்தோம், அவர் மூலமா ஒரு 25 லெவல் டீம் போகுது. இதுல எனக்கு 67 கோடி கிடைக்குது. ஓகே, இன்னொரு 11 போர்டு இருக்கு. அதுக்கு நான் ஒர்க்கே பண்ணாம 11 கோடி கிடைக்குது. 11 போர்டுல இன்கம் கிடைக்குது. அப்படின்றதுதான் இங்க ஒரு மிக பிரம்மாண்டமான இந்த பிளானோட சக்சஸ் ஃபார்முலாவே அதுதாங்க. ஓகேங்களா? ரைட். இது ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன, இதை இப்ப சொல்லிருக்க ஆக்டிவ் இன்கம். அடுத்து ராயல்டி அப்படின்னு ஒரு இன்கம் இருக்கு. இந்த ராயல்டி இன்கம் அப்படின்றது நம்மளுடைய நல்லதாய் நடக்கும் ட்ரஸ்ட்ல சிஸ்டம் ப்ரோமோட்டர் முடிச்சு, சிஸ்டம் ப்ரோமோட்டர் யாரு 12 ரெஃபரல் கொடுத்துருக்கணும். முடிச்சு அறக்கட்டளையில ஒரு 1500 ரூபாய் டொனேஷன் பண்ணி வர டிசம்பருக்குள்ள 1500 டொனேஷன் பண்ணி ஜாயின் பண்ற அத்தனை பேருக்கும் ராயல்டி இன்கம் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? டிசம்பருக்கு அப்புறம் அந்த ட்ரஸ்டுக்கான 1500 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரெல்லாம் ராயல்டி இன்கம் வாங்க நினைக்கிறீங்களோ இந்த டிசம்பருக்குள்ள 1500 கட்டி ஒரு மெம்பர் ஆயிருங்க. நீங்க நிறைய பேர் மெம்பர் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இந்த ஜனவரி டேபிள் எப்படி சார் இயங்குது அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ண உடனே ஏ அப்படின்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. நல்லா கவனிங்க சார். ஏ அப்படின்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க. அவர் மூலமா அந்த பேசிவ்னா என்ன, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், அதுல ஒரு பேசிவ் இன்கம் இருக்கு சார். ஆக்டிவ்க்கு பேசிவ்க்கு இன்கம் வித்தியாசம் என்னன்னா, ஆக்டிவ் அப்படின்றது நான் என் டீம் சேர்ந்து உழைக்கிறது ஆக்டிவ் இன்கம் சார். நான் என் டீம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறது ஆக்டிவ். பேசிவ்னா என்ன, நான் என் டீம் மாதிரி நம்முடைய அறக்கட்டளையில இணைஞ்சிருக்கிற அத்தனை பேர் சேர்ந்து உழைக்கிறது பேசிவ் இன்கம் சார். ஆக மொத்தம் பேசிவ் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், ஆக்டிவ் நான் மற்றும் நம்ம டீம் உழைப்போம் சார். இதுதான் சார் ஆக்டிவ்க்கு பேசிவ்க்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம நண்பர் நம்ம ஐடி ஆக்டிவ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்திட்டீங்க. இந்த பேசிவ்க்கு நம்ம பணம் கட்டல சார். நல்லா கவனிச்சுக்கீங்க. பேசிவ்க்கு நம்ம பணம் கட்டல, கையில இருந்து கட்டல. ஏன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்துறோம். அவர் 1300 ரூபாய் கொண்டு வராரு. அவர் மூலமா ஸ்பாட் நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிருது. மிச்சம் 1200 ரூபாய் இருக்கு. அந்த 1200 ரூபாயில அந்த சாப்ட்வேர் அப்டேட்டுக்காக, பேவுட் கமிட்டிக்காக எல்லாம் போக ஒரு 1000 ரூபாய் என்ன ஆகும், பேசிவுக்கு போகும். பேசிவுக்கு அங்க வெயிட் பண்ணுவார் ஒருத்தர். 1L ஜாயின் பண்ணவரோ
இல்ல ஜூன் மாசம் ஜாயின் பண்ணவரோ யார் அந்த டேட்ல வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒருத்தருக்கு 250 ரூபா கொடுக்கும், 250 ரூபா கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் என்ன லெவல் போயிட்டு இருக்கோ அந்த நபருக்கு ஒரு 750 ரூபா கொடுக்கும் சார். ஆக 1000ன்றது 250 750 ரூபா பேசிவில போய் நம்ம கொடுத்த ஒரு ரெஃபரல் அங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அதன் மூலமா நம்முடைய பேசிவ் ஐடி ஆக்டிவேட் ஆயிருது. கையில இருந்து பணம் கட்டல, ஒரு ரெஃபரல் கொடுத்ததுனால நம்ம பேசிவ் ஐடி ஆக்டிவேட் ஆயிருது. ஒருவேளை நம்ம கையில இருந்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு 1300 கட்டணும். வேணான்னு சொல்லுது. எது? சிஸ்டம் வேணான்னு சொல்லுது. நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க? நீங்க கொடுக்காதீங்க. ஒரு நபரை அறிமுகப்படுத்துங்க, அந்த பணம் உங்களோட பேசிவ் ஐடி ஆக்டிவேட் பண்ணிடும். சரி, ஏன்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்தியாச்சு, நம்ம ஐடியா பேசிவ் ஐடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அடுத்து பி அப்படின்னு ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டைரக்ட் ரெஃபரல் முதல்ல ஒரு ஸ்பாட் ஒரு 100 ரூபா கிடைக்கும், டைரக்ட் ரெஃபரல் 500 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி சி அப்படின்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது ஸ்பாட் கமிஷன் ஒரு 100 ரூபா கிடைக்கும், டைரக்ட் ரெஃபரல் ஒரு 500 ரூபா கிடைக்கும். ஆக மொத்தம் ஏன்ற ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால நம்மளோட பேசிவ் ஐடி ஆக்டிவேட் ஆயிருது. பி சி அப்படின்ற நபரை அறிமுகப்படுத்தும் போது நம்ம முதல்ல டொனேட் பண்ணியிருந்த பாருங்க 1300 ரூபா, அவக்கு ரிட்டர்ன் வந்துருதுங்க. 3 பேர் கொடுத்துட்டா போதுங்க. ஆக்டிவ்ல இன்கம், பேசிவ் இன்கம், நமக்கு நம்ம பணமும் 600 பி வரும்போது 600, சி வரும்போது 600 நமக்கு ரிட்டர்னா கிடைச்சிருது இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். மத்த போர்டு எப்படி சார் இயங்குது? ஒவ்வொரு போர்டும் எப்படி அந்த 11 போர்டுக்கு அந்த டாப் அப் எதன் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜனவரி போர்டுல ஒருத்தரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். அவர் ஏ அப்படின்ற ஒரு ஆக்டிவ் பேசிவ்ல நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. பின்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்துவோம். ஸ்பாட் ஒரு 100 ரூபா எடுத்திருப்போம். டைரக்ட் 500 ரூபா கிடைக்குமா? அந்த 500 ரூபாயில 80% நம்ம எடுத்துக்கலாம் சார். நல்லா கவனிங்க சார். 500 ரூபாயில 400 ரூபா 80% நம்ம இன்கமா வந்துரும். அதுல ஒரு 100 ரூபா 20% சார். ரொம்ப 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 கம்மி. ஒரு 20% சிஸ்டம் நமக்காக எடுத்து வச்சுக்கிட்டே வரும். அந்த 20%ல எப்ப நமக்கு ஒரு 1000 ரூபா வருதோ அப்ப பிப்ரவரி போர்டுன்றது 1000 ரூபா போர்டு ஆட்டோமேட்டிக்கா அதை போய் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் சார். ஜனவரியில வந்த இன்கம்ல, ஜனவரி 25 லெவல்ல வர இன்கம்ல 80% எடுத்துக்கலாம். 20% பிப்ரவரி போர்ட 1000 ரூபா வந்த உடனே ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் சார். சரி சார், பிப்ரவரி போர்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருச்சு. அந்த இன்கம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிப்ரவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு 11 போர்டு இன்கம் இருக்கு இல்லையா? அதை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனவரியில 2 ரெஃபரல் கொடுத்தோமா? ஒருத்தர் ரெஃபரல் கொடுத்தோம், பேசிவ் ஐடி ஆக்டிவேட். சின்னு ஒருத்தர், பின்னு ஒருத்தர் கொடுத்தோம். இப்ப என்ன பண்ணணும்? சி டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை கொடுக்கணும் சார். முதல் 2 பேரை கொடுத்தா ஜனவரி போர்டுல 25 லெவல் இன்கம் கிடைச்சிடும். ஏபி 2 பேரை கொடுத்தாவே 67 கோடி கன்ஃபார்ம். அந்த 1084 கோடி வேணும்னு என்ன செய்யணும்? சிடி 2 நபர்களை மட்டும் அறிமுகப்படுத்தினா 11 போர்டோட இன்கம் நீங்க எடுத்துக்கங்கன்னு சிஸ்டம் சொல்லுது. இப்ப நம்ம ஆளை சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமா? ரெஃபர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ஆளு சேர்க்கிற வேலை எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதை பேசணும்னா மணிக்கணக்கில் சேர்க்கலாம். ஒரே ஒரு வரியில மட்டும் சொல்லிடுறேன். கருவறையில் இருக்க குழந்தை வளர்ந்து பள்ளிக்கூடம் போறதுல இருந்து அதுக்கு காது குத்தி சடங்கு வச்சு கல்யாணம் முடிச்சு வளகாப்பு போட்டு அது குழந்தை பள்ளிக்கூடம் போற வரைக்கும் காசு தேவை. இதுதான் சார் விஷயம். ஆக எல்லாத்துக்கும் ஆள் சேர்க்கணும் சார். ஆள் சேர்க்காம ஒரு விசேஷமோ நல்லதோ கெட்டதோ எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை. அது சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஆள் சேர்க்காம எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆனா எல்லா இடத்துலயும் ஆள் சேர்க்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் போய் ஆளை சேர்த்து தானே கல்யாணமே வைக்கிறோம். கல்யாணம் மட்டும் இல்ல, எத்தனை விசேஷம் வச்சாலும் நல்லதோ கெட்டதோ ஆளை சேர்த்து தான் எல்லாமே பண்றோம். எல்லாத்துக்கும் ஆளை சேர்க்கிற நம்ம வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் சார் ஆளை சேர்க்க கூடாது? இன்னைக்கு தப்பு பண்றதுக்கெல்லாம் கூட்டம் கூட்டமா கூடுறாங்க சார்.
ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன் சார் ஆள் சேர்க்க கூடாது? 2 பேரை சேர்த்தா ஜனவரி டேபிள்ல 25 லெவல் இன்கம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை சேர்த்தோம் அப்படின்னா பிப்ரவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அத்தனை போர்டுல இன்கம். இந்த 11 போர்டுலயும் நம்ம கையில இருந்து பணம் கட்டல, போர்டுல இருந்து இன்கம் எடுத்து ப்ரொமோஷன்ல எடுத்து ஒவ்வொரு போர்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா டாப் அப் ஆகி போகுது. இப்ப ஜனவரி போர்டுல டாப் அப் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் 80 நம்ம எடுத்துக்கலாம், 20 ப்ரொமோஷனுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் போர்டு முடிஞ்சு செகண்ட் போர்டுக்கு அந்த பிப்ரவரி போர்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா 100% இன்கம் நம்ம எடுத்துக்கலாம் சார். 2 பேரை சேர்த்தா ஜனவரியில் 25 லெவல் இன்கம், எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேரை சேர்த்தா பிப்ரவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 11 போர்டுல இன்கம் இருக்கு. ஓகேங்களா? அது எப்படி ஒவ்வொரு போர்டுல இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் போர்டு என்ன அப்படின்னா ஜனவரி போர்டு, அந்த 1050 ரூபா. இதுல பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெஃபரல் 500 ரூபா, ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 500 ரூபா சார். 2 பேரை சேர்த்தோம்னா 1000 ரூபா சார். இதுலதான் நமக்கு வர்ற இன்கம், டைரக்டோ செகண்ட் லெவலோ தேர்ட் லெவலோ ஃபோர்த்தோ என்ன வருமானம் வருதோ அதுல 20% அடுத்த போர்டுக்கு ப்ரொமோஷனுக்கு போயிடும், 80% எடுத்துக்கலாம். சரி, இப்ப டோட்டல் போட்டு பாத்துக்குங்க. எனக்கு எப்பயுமே இந்த 2 மேட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா, 3 மேட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்ணலாமா, 5 மேட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணலாமா? இல்ல சார், முதல்ல எனக்கு 100 கோடி வேணும், 1000 கோடி வேணும், எவ்வளவு பணம் வேணும்னு டிசைட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆளை கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்க உழைப்பு கொடுங்க. நிச்சயமா இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜனவரி டேப்ல இருக்கக்கூடிய 67 கோடி கன்ஃபார்ம். 100% ஒர்க் பண்ணீங்கன்னா 50% ஒர்க் பண்றீங்க, 35 கோடி கன்ஃபார்ம். 25% ஒர்க் பண்றீங்க, 17 கோடி கன்ஃபார்ம். 10% ஒர்க் பண்றீங்க, ஒரு 6.5 கோடி கன்ஃபார்ம். அப்ப ஏன் சார் இந்த பிளான்ல ஒர்க் பண்ணக்கூடாது? சார், ஒருத்தர் 1300 ரூபாய் கட்டுறாரு, 100 ரூபாய் ஸ்பாட் எடுத்துக்கிறோம், மிச்சம் 1200 ரூபாய், அதுல 500 ரூபாய் நமக்கு கிடைக்குது சார். அப்ப 2 பேர் இல்ல சார், 4 பேர் இல்ல சார், நம்ம 10 பேர் இல்ல சார், 100 பேரை கூட அறிமுகப்படுத்தலாம் சார். டெய்லி ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டே இருந்தோம்னா போதும் சார். சிஸ்டத்துக்கும் க்ரௌடு வரும், நம்ம பாக்கெட்லயும் பணம் வரும், குடும்பத்திலையும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைய ஓடிட்டு இருக்கும் சார். ஓகேங்களா? ரைட். ஆக ஜனவரி டேபிள்ல 2 பேரை கொடுத்தோம்னா ஜனவரி டேபிள்ல ஃபர்ஸ்ட் லெவல் இருந்து 25 லெவல் வரைக்கும் 67 கோடி ரூபாய் இன்கம் என்ஜாய் பண்றதுக்கு 2 ரெஃபரல் வேணும். இதுல இருந்து 80% வருமானத்தை எடுத்துக்கலாம். 20% மூலமா அடுத்த போர்டு பிப்ரவரி போர்டுக்கு நம்ம ப்ரொமோஷன் ஆகுறோம். பிப்ரவரி போர்டுல இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரெஃபரல கொடுத்துருக்கணும். இவ்வளவுதான் சார் சிஸ்டம் சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி இதுல ஒரு அவார்டு ரிவார்டு இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் லெவல்ல 100, தேர்ட் லெவல்ல ஒரு 150 என்ட்ரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தாய்லாந்து ட்ரிப் எலிஜிபிள். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் போர்டு சார். ஜனவரின்றது 25 லெவல் இருக்கும், இந்த பிப்ரவரி அப்படின்றது செகண்ட் போர்டு. இந்த போர்டுல 15 லெவல் இன்கம் சார். இந்த பிப்ரவரி போர்டுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி போர்டுல நீங்க யாரெல்லாம் நேரடியா சேர்த்தீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை மாதிரி ப்ரொமோஷன்ல உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி வருவாங்க. உங்க டைரக்ட்ல இருக்கவங்க உங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல வருவாங்க, அவங்களோட டைரக்ட்ல இருக்கவங்க செகண்ட் லெவல்ல வருவாங்க, அவங்களோட செகண்ட் லெவலுக்கு உங்களுக்கு தேர்ட் லெவல்ல ஃபாலோ பண்ணி வருவாங்க. இப்படியே இந்த போர்டு பிப்ரவரி போர்டு மூவ் ஆகும் சார். இந்த பிப்ரவரி போர்டுல 80% இன்கம் எடுத்துக்கலாம், 20% ப்ரொமோஷனலுக்காக போகும். அடுத்த போர்டு என்ன இருக்கு? 2100 ரூபாய் போர்டு இருக்கு சார். அந்த 2100 ரூபாய் போர்டுக்காக இந்த பிப்ரவரி போர்டுல 2100 ரூபாய் வர்ற வரைக்கும் 20% பிடிச்சுக்கிட்டே வரும். ப்ரொமோஷனல் வாலெட்ல 2100 ரூபாய் எடுத்துக்கிடுச்சுன்னா நம்ம ஐடி அந்த மார்ச்சுக்கு அந்த 2100 ரூபாய் போர்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிரும் சார். ஆனதுக்கு அப்புறம் பிப்ரவரி போர்டுல 100% இன்கம் நமக்கு தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். பிப்ரவரி போர்டுக்கு வந்துட்டோம், யார் வர்றா? நம்ம டீம் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றாங்க. பிப்ரவரி போர்டுல நமக்கு ஒரு 500 ரூபாய் இன்கம் கிடைக்குது, 400 ரூபாய் எடுத்துக்கலாம், 100 ரூபாய் 20% அது ஆட் ஆகிட்டே வரும். அந்த ஆட் ஆகிற அமௌண்ட் 2100 தொட்டுருச்சுன்னா மூணாவது போர்டு மார்ச் போர்டு நமக்கு ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம ஐடி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, அந்த மார்ச் போர்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இந்த பிப்ரவரி போர்டுல வரக்கூடிய
இன்கம் 100% நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஐடி மூணாவது போர்டுக்கு போற வரைக்கும் தான் 2080 போயிருச்சுன்னா 100% இன்கம் எடுத்துக்கலாம் சார். அங்க 25 லெவலுக்கு வந்த அதே டீம் 15 லெவலுக்கு இங்க வருவாங்க சார். ஓகேங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் போர்டு. மார்ச் போர்டு 2100 ரூபாய் போர்டு 25 லெவல் இருக்கு. இந்த 25 லெவல்ல நம்ம என்ன சம்பாதிக்க போறோம் அப்படின்னா, ஜனவரி போர்டுல 1000 ரூபாய்க்கு 67 கோடி, இங்க 2100 ரூபாய்க்கு 136 கோடி சார். இது 25 லெவல். இங்க 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது ஒரு புரிதலுக்காக, ஒரு கால்குலேஷனுக்காக. நீங்க பாட்டுல ரெண்டு பேரை தான் சேர்க்கணும் போல, இந்த சிஸ்டம் வந்து 2 கொடுக்க சொல்லுது, இது 2 பேர் சேர்ப்போம், அவன் 2 பேர் சேர்க்கலன்னு என்ன செய்யறது அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். இது கணக்குக்காக, ஒரு ஃபார்முலாக்காக, ஒரு மாடலுக்காக போட்டிருக்கு. நீங்க 2ன்ற இடத்துல டைரக்டர் 2ன்ற இடத்துல 4 போடுங்க, 8 போடுங்க, 10 போடுங்க, 50 போடுங்க, 100 போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி 25 லெவலுக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே, இதுல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வர்ற இன்கம்ல நம்ம இந்த போர்டுக்கு வந்துட்டோம்னா, பிப்ரவரி போர்டுல வந்த அவங்க அப்படியே நம்மள இங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. 20% நம்ம ப்ரொமோஷனுக்கு போயிரும், 80% இன்கம் எடுத்துடலாம். அடுத்த போர்டு 1000 ரூபாய் போர்டு தான். அந்த 1000 ரூபாய் வர வரைக்கும் 20% ஆட் ஆகிட்டே வரும். 1000 ரூபாய் வந்த உடனே ஏப்ரல் போர்டு ஆக்டிவேட் ஆயிரும். அந்த ஏப்ரல் போர்டு ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் மார்ச்ல வரக்கூடிய 100% இன்கம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இதுல இருந்து ப்ரொமோஷன் ஆகி ஏப்ரல் போர்டுக்கு நம்ம ஐடி போகுது. ஏப்ரல் போர்டு அப்படின்றது 15 லெவல் இருக்கக்கூடிய போர்டு தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க அந்த மார்ச்ல வந்த அதே டீம் தான் ஏப்ரலுக்கு வருவாங்க. இதே மாதிரி 20% ப்ரொமோஷனுக்கு போயிடும், 80% இன்கம் எடுத்துக்கலாம். ப்ரொமோஷனுக்கு போனதுக்கு அப்புறம் 100% வரக்கூடிய இன்கம் நமக்கு தான். சரிங்களா? வேற யாரும் கிடையாது, நமக்கு தான். ஓகே, ரைட். அடுத்து அங்கிருந்து ஏப்ரல்ல இருந்து ப்ரொமோட்ல மே இந்த போர்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த போர்டுல 4200 ரூபாய் எடுத்து வச்சு இங்க வந்திருக்கு. இங்க யாரு வருவா? ஏப்ரல்ல நம்மளை யாரெல்லாம் டீம் ஃபாலோ பண்ணிச்சோ அதே டீம் இங்க வரும். இங்க 25 லெவல். நல்லா கவனிச்சுக்கீங்க, ஒரு போர்டு விட்டு ஒரு போர்டு 25 லெவல் பிளானிங் ஆட் பண்ணிருக்கு. எல்லாமே இது பேசிவா மூவ் ஆகக்கூடியது. ஜனவரி மட்டும்தான் ஆக்டிவா நம்ம பண்ணது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது எல்லாமே பேசிவ் மாதிரி வரும். முழுக்க இதுவும் பேசிவ் தான் சொல்லணும். ஏன்னா ஜனவரிக்கு தான் நீங்க ஒர்க் பண்றீங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒர்க்கே பண்ணல. ஆக இதுவும் ஒரு பேசிவ் தான். என்னைய பொறுத்தளவுக்கு வேலை பார்க்கறது மட்டும்தான் ஆக்டிவ், வேலை பார்க்காம கிடைக்கிறது எல்லாமே பேசிவ் தான். அப்ப நம்ம ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ் 25 திட்டம் ஒரு ஆக்டிவ், 2 பேசிவ் வச்சிருக்கு பாத்துக்குங்க. ஓகேங்களா? ரைட். இப்ப 4200 ரூபாய் இந்த திட்டத்துல 25 லெவல் இன்கம் கிடைக்குது. இந்த 25 லெவல்ல நமக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 270 கோடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 2 மேட்ரிக்ஸ 25 லெவல் நம்ம போட்டு பார்த்தோம்னாவே, இதுல நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க இந்த பிரபஞ்சத்திட்ட ஆள் மனசுல நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கிடைக்கும். அதுல எந்த வித மாற்றமும் இல்ல. எப்பா ஏன்னா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும், டெய்லி ஒரு 500 ரூபாய் கிடைச்சா போதும், ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா போதும்னா அதுதான் கிடைக்கும். டெய்லி எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரட்டும், டெய்லி எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடைக்கும். சார் அது எப்படி சார் கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்கும் சார், ஆனா உடனே கிடைக்காது. உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய ஆழ்மனை சிந்தனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயம் ஒரு நாள் நடக்கும். அதனால இங்க போட்டிருக்கிற அந்த 276 கோடி நமக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க உங்க டீமோட சேர்ந்து இத பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த 25 லெவல்ல 4200 கோடி, இந்த 25 லெவல்ல 4200 ரூபாய் இந்த போர்டுல 276 கோடி கன்ஃபார்ம். ஆனா ஒண்ணு, ஜனவரி போர்டுல தான் ஒர்க் பண்ண போறீங்க, இது ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. ஓகேங்களா? ரைட். இங்க இருந்து நம்ம இன்கம்ல 20% ப்ரொமோஷனுக்கு போகும், 80% நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த போர்டு என்ன? 1000 ரூபாய் போர்டு தான். சரிங்களா? 1000 ரூபாய் போர்டுல போனதுக்கு அப்புறம் இங்க வர்ற இன்கம் 100% நமக்கு தான். ஓகேங்களா? ரைட். பாருங்க, ஜூன் பிளான். இதுல 15 லெவல்
இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மே மாசம் அந்த இதுல வந்த டீம் தான் ஜூன்லயே நம்மளை ஃபாலோ பண்றாங்க. ஆக இங்க 15 லெவல் இன்கம் கிடைக்குது. மொத்தம் 19 லட்ச ரூபா 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆப்காக சொல்றேன். இங்கேயும் 20-80 ஃபார்முலா ஒர்க் ஆகுது. 80% எடுத்துக்கலாம், 20 ப்ரொமோஷனுக்கு போகுது. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஜூன் போர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இங்க இருந்து அடுத்த போர்டு 8400 ரூபாய் போர்டுக்காக 20% இன்கம் எடுத்துக்கிட்டு 8400 ரூபாய்க்கு நம்ம ஐடி போயிருச்சுன்னா, போனதுக்கு அப்புறம் 100% நம்ம வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்ப அடுத்த போர்டு ஜூலை போர்டு. இதுக்காக 8400 ரூபாய் அந்த ப்ரொமோஷன்ல எடுத்துட்டு இங்க வந்திருக்கு. ஜூன்ல வந்த அதே டீம் ப்ரொமோஷன்ல நம்மள ஜூலைல வந்து ஃபாலோ பண்ணி இங்க வருவாங்க. ஓகேங்களா? ரைட். இங்க பாருங்க, 25 லெவல் இன்கம் இருக்கு. இதுவும் ஒரு 2 மேட்ரிக்ஸ்ல கால்குலேட் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, 25 லெவலுக்கு நமக்கு என்ன இன்கம் கிடைக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த 8400 ரூபாய் பிளான்ல ஒரு ரெஃபரல் எடுத்தா 4000 ரூபாய், 2 ரெஃபரல் எடுத்தா 8000 ரூபாய். இங்க லெவல்லயே ஆயிரங்கள்ல வருமானம். ஒவ்வொரு போர்டுலயும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, நம்ம கொடுத்து வந்தது 1000. ஆனா அந்த மே மாச போர்டுலயே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைச்சிரும். டைரக்ட் ரெஃபரல் கொடுத்து உதவியே 1000 தான், 1300 தான். ஆனா மே மாச டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி எடுத்தாவே நமக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்கும். ஆக இது வந்து ப்ரொமோஷன்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான இன்கம். ஓகேங்களா? ஆக ஜூலை பிளான்ல ஒரு ஐடி ஒரு நம்ம டைரக்ட் ரெஃபர் பண்ண ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணி அதை முடிச்சுங்க வந்தாருன்னா அவர் மூலமா நமக்கு 4000 ரூபாய் கிடைக்கும். 2 பேர் வந்தாங்கன்னா 8000 ரூபாய். நம்ம டைரக்ட்ல ஒரு 10 பேரை போட்டிருந்தோம், 10 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம்னா, ஒரு 50 பேரை போட்டு 50 பேர் சப்போர்ட் பண்ணி இருந்தது கொண்டு வந்திருந்தோம்னா, ஒரு 100 பேரை கொடுத்து 100 பேருக்கு டீம் சப்போர்ட் பண்ணி ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்பி இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி சந்தேக டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கையை பிடிச்சு அவங்களே நம்ம பின்னாடியே கூட்டு வந்தோம்னா 100 × 4000 என்ன சார் ஆச்சு? கால்குலேட் பண்ணி பாருங்க சார். எல்லாருமே கேட்கறதுக்கு செய்யறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. நம்பிக்கை நம்ம கொடுத்தோம்னா போதும் சார், நம்ம பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு மிராக்கில நம்மளுடைய ப்ராஜெக்ட் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேர் உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து 80% எடுத்துக்கலாம், 20% ப்ரொமோஷன்ல போகும். ஓகேங்களா? ப்ரொமோஷன்ல போற போர்டு என்ன? ஆகஸ்ட். இதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த போர்டு எல்லாமே 1000 ரூபாய் போர்டு தான் சார். ஒவ்வொரு போர்டுலயும் 20% இன்கம் ப்ரொமோஷனுக்கு போகும். 80 எடுத்துக்கலாம். ப்ரொமோஷன்ல போனதுக்கு அப்புறம் 100% இன்கம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் சேம் தான். இது ஒவ்வொரு ஸ்லைடா நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. ஓகேங்களா? ரைட். அடுத்த பிளான் செப்டம்பர். இதுவும் அதேதான். 15 லெவல் 19 லட்சம் ரூபாய் 2 மேட்ரிக்ஸ்லயும். 4 மேட்ரிக்ஸ்னா 6 மேட்ரிக்ஸ்னா நீங்க போட்டு பாத்துக்குங்க. அக்டோபர் போடும் அதேதான், 15 லெவல். நவம்பர் அதே மாதிரி 15 லெவல். டிசம்பர் அதே மாதிரி 15 லெவல். ஓகேங்களா? இதுதான் சார் இந்த ஆக்டிவ்ல ஜனவரின்ற டேபிளுக்கு நம்ம ஒர்க் பண்றோம். அங்க 2 ரெஃபரல் தேவை. 25 லெவல் இன்கம் எடுத்துக்கலாம். அங்க வர்ற இன்கம்ல 80 எடுத்துக்கலாம். 20ல பிப்ரவரியில ப்ரொமோஷன் ஆகி அங்கிருந்து மார்ச்சுக்கு ப்ரொமோஷன் ஆகி இப்படி ஒவ்வொரு போர்டா வரும். ஜனவரி போர்டு இன்கம் எடுக்கணும்னா 2 ரெஃபரல் வேணும். அடுத்து பிப்ரவரி டு டிசம்பர் வரைக்கும் இன்கம் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரெஃபரல் வேணும். ஆக 4 பேரை இந்த திட்டத்துல இணைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 12 போர்டு இன்கம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதுக்கும் மேல பேசிவ்னு ஒண்ணு சொன்னீங்களே சார், அதை காட்டவே இல்லை சார் அப்படின்னா அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பேசிவ் அப்படின்ற ஒரு பிளான இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? ஜனவரி டு டிசம்பர் ஆக்டிவ். ஜனவரிக்கு 2 ரெஃபரல் தேவை. 2 ரெஃபரல் 25 லெவல் இன்கம் எடுத்துக்கலாம். பிப்ரவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இன்கம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரெஃபரல் கொடுத்தா போதும். இது முழுக்க ஆக்டிவ் பிளான்.
ஆனா ஜனவரிக்கு மட்டும் தான் ஒர்க் பண்றோம். பிப்ரவரி டு டிசம்பர் பேசிவ்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரொமோஷன்ல நம்ம டீம் தான் நம்மளை ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு முழுக்க உழைப்ப பேஸ் பண்ணியிருந்தது தான் இந்த ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்த போர்டு. இப்ப நம்ம பார்க்க போறது பேசிவ் பிளான். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, நான் என் டீம் எல்லாம் ஒர்க் பண்ண அது ஆக்டிவ். நான் என் டீம் மாதிரி நம்மளுடைய அறக்கட்டளையில் ஜாயின் பண்ணக்கூடிய அத்தனை தலைவர்களும் சேர்ந்து ஒரு டோட்டலா ஒர்க் பண்றது பேசிவ். அப்ப ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதுதான் பேசிவ் இன்கம். நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஐடி பேசிவ்ல ஆக்டிவேட் ஆகும் சொன்னோமா, அந்த பேசிவ்ல என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இந்த இமேஜ், நீங்க பார்த்துட்டு இருக்க இமேஜ் நமக்கு சொல்ல போகுது. ஓகே ரைட். இப்ப நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஏன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறோம், நம்ம ஐடியா பேசிவ் ஐடியா அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஓகேங்களா ரைட். நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, 2 பேர்ட்டு இருந்து 1000 வரும், அதுல 1500 அப்கிரேட் ஆகும். 1500 அது ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆயிரும். நம்ம எடுத்து கட்ட வேண்டியதில்ல, சிஸ்டமே பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல் நமக்கு நடந்துச்சுன்னா பேசிவ்ல ஒரு 500 கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் லெவல் நம்ம ஐடி மூவ் ஆகும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2500 6500 நமக்கு ரிசீவ் ஆகும். அதுல 2500 ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆயிரும். அங்க ஒரு நம்ம பேர்ல ஒரு ரீபெர்த் ஐடி கிடைக்கும். ஓகேங்களா ரைட். நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 750 போகும். இந்த 2500 அப்கிரேட் பண்றது, இந்த ரீபெர்த், நம்ம ஸ்பான்சருக்கு போறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆயிரும். நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 2250 கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் லெவல் நம்ம ஐடி மூவ் ஆகும்போது 2250 கிடைக்கும். அடுத்து நம்ம ஐடி தேர்ட் லெவல் மூவ் ஆகும்போது 20250 ரிசீவ் ஆகும். அதுல 10,000 அப்கிரேட் போயிடும். 2000 நம்ம 2 ஐடி ரீபெர்த் ஆகும். நம்ம பேர்ல நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 2250 போயிடும். இந்த 10,000 அப்கிரேடு, 2000 ரீபெர்த், 2 ஐடி ரீபெர்த், 2250 ஸ்பான்சருக்கு போறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம கிட்ட வந்து போகாது. முதல்ல சிஸ்டம் நம்ம கிட்ட வந்து போக சொல்லிச்சு, இப்ப வந்து போகாது, அது ஆட்டோமேட்டிக் அப்கிரேட் ஆயிரும். நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா 6000 கிடைக்கும். அதே மாதிரி நம்ம யாரையாவது அறிமுகப்படுத்தோம்னா அவர் செகண்ட் லெவல் ரீச் பண்ணாருன்னா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். அதே நபர் தேர்ட் லெவல் போறாருன்னா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத மட்டும் இங்க பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம ஐடி 4th ரவுண்டு போகும்போது மொத்தம் 1,61,000 நமக்கு ரிசீவ் ஆகும். அதுல 5 ஐடி அப்கிரேட் எதுவும் கிடையாது. 5 ஐடி நம்ம பேர்ல ரீபெர்த் ஆயிரும். நம்மள அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 10,000 போயிரும். நமக்கு 1,45,500 நமக்கு கிடைக்கும். சரிங்களா ரைட். இந்த ரீபெர்த் நம்ம பேர்ல 5 ஐடி ரீபெர்த் நம்ம ஸ்பான்சருக்கு போறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,45,500 நமக்கு கிடைக்கும். நல்லா கவனிங்க. லெவல்ல நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நபர் அறிமுகப்படுத்தணும், அவர் மூலமா நம்ம ஐடி பேசிவ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுல ஒரு கிரௌட் வந்துச்சு. அந்த கிரௌட் மூலமா எனக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 500 வந்துச்சு, செகண்ட் லெவல் 2250, தேர்ட் லெவல் 6000, ஃபோர்த் லெவல் 1,45,500. எதுவுமே பண்ணாம. ஆனா இங்க என்ன சொல்லுது சிஸ்டம், 2 ரெஃபரல் கம்பல்சரின்னு சொல்லுது. அந்த 2 ரெஃபரல் எங்க கொடுக்கணும், ஆக்டிவ்ல கொடுத்துட்டாவே போதும். ஓகேங்களா ரைட். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த இடத்துல செகண்ட் லெவல் ஒரு ஐடி ரீபெர்த் ஆயிருக்கா, தேர்ட் லெவல்ல 2 ஐடி ரீபெர்த் ஆயிருக்கா, ஃபோர்த் லெவல் ஒரு 5 ஐடி ரீபெர்த் ஆயிருக்கா, மொத்தம் 8 ஐடி இந்த இடத்துல ரீபெர்த் ஆயிருக்கு. ஆனா ஒரே ஒரு ஐடிக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்தோம். 8 ஐடி பழையபடி இதே மாதிரி 8 ஐடியுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் வாங்கும். அந்த 8 ஐடியும் மறுபடி 8க்கு 8 ரீபெர்த் ஆகும். அப்ப எத்தனை ஐடி, 64 ஐடி. ஆக 8ம் இந்த 1,50,000 ரூபாய் வாங்கும். அந்த 64 ஐடியும் 1,50,000 ரூபாய் வாங்கும். 64 ஐடியோட முடிஞ்சா அப்படின்னா இது நான் ஸ்டாப். 8 64 அதுக்கு 8 64 × 8 இப்படி மல்டிபிள் ஆயிட்டே போகும். 8 மடங்குல மல்டிபிள் ஆயிட்டே போகும்.
இது நான் ஸ்டாப் பேசிவ் பிளான். இந்த குரவோட வர 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 இதுல மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் நடக்க போகுது. இந்த பேசிவ்ல என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல பேசிவ்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தோம், இப்ப ஆக்டிவ்ல வச்சுட்டோம். ஆக்டிவ்ல 400 பேர் வந்தா இந்த 400 பேரும் பேசிவுக்கு ஒரு ஐடி கொடுத்தாகணும். ஆக்டிவ்ல 4000 பேர் வந்தா 4000 பேரும் பேசிவுக்கு ஒரு 4000 ஐடி கொடுத்தே ஆகணும். ஆக்டிவ்ல 10,000 பேர் வந்தாலும் 10,000 ஐடி இங்க பேசிவுக்கு கொடுத்தாகணும். அங்க 1,00,000 பேர் வந்தாலும் 1,00,000 ஐடி பேசிவுக்கு வந்தே ஆகணும். ஆக இங்க நம்மள எப்படி மூவ் பண்ணிட்டு போகுது மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ரைட். ஆக நம்ம ஐடி 8 மடங்குல மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து இங்க ரேங்க் ஸ்பான்சர் இன்கம் என்ன மாதிரி கிடைக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு 12 பேரை நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டர், இங்க ஓனர் கிடையாது, இங்க ஒரு பாஸ் யாருமே கிடையாது. இவர் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படி கிடையாது. ஏன்னா இது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தப்படுகின்ற ஒரு ப்ராஜெக்ட். நம்மளாம் எதுக்காக ஒர்க் பண்றோம்? இந்த ப்ராஜெக்டுக்காக, இந்த சிஸ்டத்துக்காக. நம்ம நமக்காக ஒர்க் பண்றோம், அதுல மாற்றம் இல்ல. நம்ம ஒர்க் பண்ணா எது டெவலப் ஆகும்? இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம்னா யாரு? மக்கள். அதனாலதான் 12 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்றோம். 12 நபர்கள் மூலமா ஸ்பான்சர் இன்கம் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,62,000 கிடைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. அந்த ஐடி 8 ரீபர்த் ஆகும் பாருங்க, அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர். அந்த 8க்கு 8 ரீபர்த் ஆகும் பாருங்க, அதுக்கு நீங்க தான் ஸ்பான்சர். அதை நீங்களே கால்குலேட் பண்ணி பாத்துக்குங்க. அவ்வளவு தூரம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து சிஸ்டம் மேனேஜர் 25 பேரை கொடுத்துட்டோம்னா சிஸ்டம் மேனேஜர், அது மூலமா அவங்க மூலமா சிஸ்டம் மேனேஜர் ஆயிட்டோம்னா நமக்கு ஸ்பான்சர் இன்கம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடுத்து சிஸ்டம் ஹெட் ஆயிட்டோம் அப்படின்னா 50 டைரக்டர் கொடுத்தா சிஸ்டம் ஹெட் 6.25 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும். செகண்ட் தேர்ட் எல்லாம் நீங்களே போட்டு பாத்துக்கங்க. அடுத்து சிஸ்டம் டைரக்டர் 100 பேரை கொடுத்துட்டோம்னா சிஸ்டம் டைரக்டர் ஆக 13.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது ஒரு ரவுண்டுக்கு. இது ஒரு ரவுண்டுக்கு. சார் இதெல்லாம் நடக்குமா சார்? சார் எல்லாருமே இந்த உலகத்துல உழைச்சவங்க தோத்ததா வரலாறே கிடையாது சார். சோம்பேறிகளுக்கு தான் வெற்றின்றது எட்டாக்கணி, உழைப்பாளிகளுக்கு அவங்க உள்ளங்கையில் இருக்கிறது. இதான் விஷயம். ஆக உழைப்பு மட்டுமே உயர்வை தரும், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ரைட். இப்ப நம்ம எல்லாமே பார்த்தது பேசிவ் பிளான்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். முதல்ல பார்த்தது ஆக்டிவ் பிளான், இப்ப பார்த்தது பேசிவ் பிளான். ஓகே. இதுல ஒரு சில கண்டிஷன் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்துருவோம். பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பான்சர் மூலமா தான் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபண்ட் வாங்கி தான் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபண்ட் ஒரு 8 மணிக்குள்ள வாங்கிடணும். ஏன்னா 8 மணிக்கு எல்லாரும் ஜூம்ல வந்துருவாங்க. ஃபண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதும், எப்பனாலும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நம்ம சிஸ்டம் 24/7 ஓபன்ல இருக்கு. ஓகேங்களா? ரைட். இது வந்து டொனேஷன் மக்கள் டு மக்கள் தான் நடத்தப்படுது. அதே மாதிரி இந்த பேமெண்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா பே அவுட் கமிட்டின்னு சொல்லி ஒரு 23,000 பேர்ல ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பே அவுட் கமிட்டி மூலமா சண்டேக்குள்ள நீங்க வித்ட்ராயல் கொடுத்துட்டீங்கன்னா சண்டே கட் ஆஃப் எடுத்து மண்டே ப்ராசஸ் பண்ணி டியூஸ்டே மார்னிங் உங்களுக்கு பே அவுட் வந்துடும். மினிமம் வித்ட்ராயல் 1000 ரூபாய், மேக்ஸிமம் வித்ட்ராயல் 25,000 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு ஐடி போடுறோம், நம்ம ஐடியில ஒரு இன்கம் வருது அப்படின்னா மினிமம் ஒரு 300 ரூபாய் கூட நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம், அது உடனே காசு ஆக்கிக்கலாம். அதே மாதிரி இங்க நோ சர்வீஸ் சார்ஜ், நோ கம்பெனி, முழுக்க முழுக்க சிஸ்டம் மக்கள் டு மக்கள் தான் இங்க நடக்குது. அதே மாதிரி நமக்கு வர்ற இன்கம்ல ஒரு 10% எடுத்து வச்சு நம்ம ஹெல்பிங் ஐடியா அந்த பேசிவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம சிஸ்டம் ரெடி பண்ணிருக்கு. இந்த சிஸ்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா 2 ரெஃபரல் வேணும், இன்னும் நிறைய ஜெயிக்கணும் அப்படின்னா 4 ரெஃபரல் வேணும், இன்னும் ரொம்ப ரொம்ப ஜெயிக்கணும் அப்படின்னா 10 ரெஃபரல் வேணும், 12 வேணும். நான் லட்சத்தையும் கோடியும் சம்பாதிக்கணும்னா ஒரு 100 ரெஃபரல் வேணும், பல லட்சம் கோடி சம்பாதிக்கணும்னா ஒரு 1000 ரெஃபரல் வேணும். ஓகேங்களா? ரைட். சரி சார், இது நம்மளோட திட்டத்துல இவ்வளவுதானா அப்படின்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேஷ் 25, இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு, அடிஷனலா போயிட்டு இருக்கிறது கிரிப்டோ 25. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எம்பவர் சொல்யூஷன் ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அடுத்து முழுக்க முழுக்க மகளிருக்காக மகளிரை முன்னிலைப்படுத்தி பண்ணக்கூடிய உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் உமன்ஸுக்கான ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட வரப்போகுது. இன்னைக்கு நம்மளுடைய இந்த நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில
நம்ம ட்ரஸ்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கான காரணம் என்ன? மகளிர் தான். நிச்சயமா சொல்றேன், நிறைய மகளிர் வீட்டுக்குள்ள உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கூட கை கோர்த்து ரொம்ப ரொம்ப நம்ம ப்ராஜெக்ட்ல ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால அவங்கள மையப்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆலிஸ் என்ரிச் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்படி அடுக்கடுக்கா வரிசையா நம்ம ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு கூட முடிக்க போறது இல்ல, தலைமுறைக்கும் கொண்டு போற நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். அதனால எங்களோட நம்பி வந்து இணையலாம். இதுல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன வேணும்? 1300 ரூபாய் ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மனமும், அந்த 1300 ரூபாய் பணமும், அதோட சேர்ந்து உங்க ஃபுல் நேம், மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம், வாட்ஸ்அப் எது இருக்கு அது கொடுத்தா போதும். இதெல்லாம் இணையறதுக்கான பணத்தையும் இந்த டீட்டெயில் உங்க அப்ளைன்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாரு. நம்மளோட வெப்சைட்டோட அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே இதுதான். ஓகேங்களா? ரைட். இவ்வளவு நேரம் இந்த பிளானை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து நினைக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு யாரும் ஆயிரங்கள்ல கேட்க மாட்டீங்க, கேட்கறது கேட்கறீங்க, லட்சங்கள்ல கேளுங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா கோடிகள்ல கேளுங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா பல கோடிகளை கேளுங்க. நிச்சயமா ஆள் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்க அப்ளைன்ட்ட பேசி இந்த பிளான்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. வெற்றி உங்கள் உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.